சேரனை பார்த்து சொல்லுவான், "அண்ணே இது இப்போ இதுக்கான நேரம் இல்லைன்னா தயவுசெய்து தப்பாக நினைக்காத, இதெல்லாம் எடுத்துடலாம்" அப்படி சொல்லும்போது, "ஏன்டா அதெல்லாம் எடுக்கணும், அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டும்" அப்படி சொல்லும்போது பாட்டி சொல்லுவான், "லூசானா நீ, அவன் தான் அவன் சுச்சுவேஷன் சொல்லிட்டான்ல, இனிமே இதுக்கு மேலே நம்ம வந்து இந்த மாதிரி இருக்க வேண்டாம், சோழ நம்ம இதெல்லாத்தையும் எடுத்துருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூ எல்லாத்தையுமே அவன் எடுத்துருவாங்க. எடுத்த பிறகு அங்கேருந்து நிலா வருவா. நிலா வரும்போது அப்படியே சுற்றி பார்த்துட்டு அங்கே பார்க்கும்போது அந்த டேபிளில் ஒரு மாதிரி ஃப்ளவர் வாஷ் மாதிரி இருக்கும். உடனே ஐயோ எல்லாத்தையும் எடுத்தோம், இதை எடுக்க மறந்துட்டோமே சொல்லிட்டு, இது சும்மா பேருக்காக வச்சதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சோழன் அட்ஜஸ்ட் பண்ணி அதை எடுத்துருவான். நிலா வந்து அப்படியே ரூம் எல்லாத்தையும் இப்படி சுற்றி பார்ப்பா. அதை பார்த்த உடனே சோழன் சொல்லுவான், நான் தான் உங்கள்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, எங்கள் வீடை வந்து நாங்கள் பழமை மாறாமல் அப்படியே வச்சுருக்கோம், எல்லாமே பழங்காலத்தில் உள்ள வீடு தான், அதுக்காக நீங்கள் படுக்கும்போது கீழே எல்லாம் விழுந்துரும் நினச்சிடாதீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கான வீடு, நீங்கள் அதை நினச்சி பயப்பட வேண்டாம், நீங்கள் நிம்மதியாக படுத்து தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லுவான். உடனே அதை கேட்ட உடனே நிலா வந்து சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் போய் படுக்க போங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவாள். ஏன்னா நீங்களும் வந்து நைட்டு ஃபுல்லாக தூங்கவே இல்லை ஒழுங்கா, நீங்களும் நிம்மதியாக போய் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லுவாள். சரிங்க நான் போய் படுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கும்போது நிலா திரும்ப சொல்லுவாள், காலையில் என்னை ஹாஸ்டலில் கொண்டு சேர்த்து விட்டுருவீங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாள். இந்த ஒரு உதவி மட்டும் எனக்காக பண்ணுங்கள், நீங்கள் நிறைய எல்லாம் பண்ணிட்டீங்க, இருந்தாலும் என்னை எப்படியாவது ஹாஸ்டலில் மட்டும் சேர்த்து விட்டுருங்கன்னொன்னே, சரிங்க கண்டிப்பாக உங்களை சேர்த்து விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லிட்டு இருப்பான். சோழன் சொல்லுவான், உங்களுக்காக நான் இதை கூட நான் செய்ய மாட்டேனா, நாளைக்கு வேலையாக காலையில் போய் நம்ம ஹாஸ்டல் பார்க்கலாம் சரியா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது நிலா சொல்லுவா, உங்களுக்கு வந்து நான் பணத்தை கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லுவா. உடனே அதுக்கு அவன் சொல்லுவான், ஏங்க நான் உங்களை எங்கே வச்சிருக்கேன், நீங்கள் வந்து இன்னும் என்னை டிரைவராகவே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்போது அவள் சொல்லுவா, இல்லைங்க நீங்கள் எனக்காக நிறைய பண்ணிட்டீங்க, என்னால் நிறைய விஷயத்த வந்து சரிப்படுத்த முடியாது, அட்லீஸ்ட் இந்த பணத்தையாவது உங்களுக்கு கொடுக்குறேனே அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சோழன் சொல்லுவான், நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, காலையில் எந்திரிச்ச உடனே வேலை உங்களுக்கு ஹாஸ்டல் பார்க்குற வேலை தான், உங்களை பார்த்து நல்லபடியாக நான் சேர்த்து விட்டுருவேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் இப்போ நிம்மதியாக தூங்குங்க சரியா, நீங்கள் போய் படுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி சோழன் சொன்ன பிறகு நிலா சொல்லுவா, ஏங்க உங்கள் வீட்டில் உள்ளவங்ககிட்ட எல்லாத்தையும் நம்ம கல்யாணம் எப்படி நடந்துச்சுங்கிறத சொல்லிடுங்க, பாவம் அவங்க நிஜ கல்யாணம்னே நினச்சிட்டு இருக்காங்க, உங்களையும் எதுவும் சொல்லலை என்னையும் எதுவும் சொல்லலை, அவங்கள ஏமாத்துறது தப்பு இல்லையா, அதனால் நீங்கள் கண்டிப்பாக உண்மையை சொல்லிடுங்க அப்படி சொல்லும்போது, சரிங்க நீங்கள் போய் படுத்து தூங்குங்க, நான் இப்போ போன உடனே அதை தான் சொல்ல போகிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவள் நேராக போய் கட்டில் போய் உட்கார போவா. அப்போ சவுண்டு கேட்கும். உடனே அவள் பயந்து எந்திரிச்சிருவா. உடனே சோழன் சொல்லுவான், அது பழங்காலத்து கட்டில் ஒன்றும் ஆகாது, நீங்கள் பயப்படாதீங்க, இப்போ சாட்டில் உட்காருங்க படுங்க, காற்று வரலைன்னா அந்த ஜன்னலை திறந்து விட்டுக்கோங்க சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வெளியே போயிடுவான். இவன் உடனே போய் கதவை தாழ்பால் போட போவா. அங்கே போடவே முடியாது. அவள் வந்து ஐயோ போட முடியலையே என்ன செய்யன்னு சொல்லிட்டு அப்படி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பா நிலா.